பிரம்மாரி தேவி சக்தி பீடம். அம்பிகையின் 51 சக்தி பீடங்களில் தேவியின் தாடை விழுந்த இடம் பிரம்மாரி சக்தி பீடமாகும். இத்திருத்தலம் மகாராஷ்டிராவின் நாசிக் அருகே உள்ள வாணி கிராமத்தில் அமைந்துள்ளது. 10 அடி உயரமுள்ள பிரம்மாரி தேவியின் சிற்பம் பிரமிக்க வைக்கும் வகையில் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. தேவி சிலை முழுவதும் குங்குமம் பூசப்பட்டு 18 கைகளுடன் ஒவ்வொன்றிலும் மணிகள், கோடரி, தண்டாயுதம், அம்பு போன்ற பல யுத்த ஆயுதங்களை ஏந்தி காட்சியளிக்கிறாள் தேவி. கருமை நிறத்தில் லட்சக்கணக்கான சூரிய கதிர்களை விட பிரகாசிப்பதாக தேவி புராணத்தில் கூறப்படுகிறது. இங்கு காவல் பைரவராக விக்ருதாசன் அருள் பாலிக்கிறார். மகிஷாசுரனை போரில் தோற்கடித்து மகிஷாசுர மர்த்தினியாக காட்சியளிக்கும் தேவியை மாபெரும் வெற்றியை அருளும் தெய்வமாக பக்தர்கள் வணங்குகின்றனர். மலையின் அடிவாரத்தில் மகிஷாசுரனின் தலை போல ஒரு பிரம்மாண்டமான செதுக்கப்பட்ட கல் தலை உள்ளது. இந்த மலை தண்டகாரண்ய வனத்தின் ஒரு பகுதியாகும். இதிலிருந்துதான் ராமனின் காவியமான ராமாயண கதை தோன்றியது. கதைப்படி ராமரும் சீதையும் பிரம்மாரி அம்பாளிடம் ஆசி பெற இந்த புனித பூமிக்கு வருகை தந்தனர். அம்மனின் இருப்பிடம் 7 மலை சிகரங்களுக்கு அருகில் அமைந்துள்ளதால் சப்தஸ்ருங்கி நிவாசினி என்றும் தேவி அழைக்கப்படுகிறாள். 12 வருடங்களுக்கு ஒரு முறை கும்பமேளா இங்கு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அன்னையை வழிபட அக்டோபர் முதல் மார்ச் வரை உகந்த காலமாகும். அருமையான ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மக்கள் நாட்காட்டி யூடியூப் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அன்பர்களே.